வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடோட அரசியல் வியூகங்களை வகுக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோருடைய அவர்களுடைய அடிப்படை உள்நோக்கம் என்ன அப்படின்னா மெகா கூட்டணி. இந்த மெகா கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெல்லும், ஆட்சி பிடிக்கும், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட பெரிய டார்கெட்டோட முயற்சி பண்ணுறாங்க. இதற்கு சாத்தியமா இருக்கா? ஏன்னா ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வைக்கிறாங்க. குறிப்பாக 2 முக்கிய விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களே கட்சியுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே சொன்னார். எங்கள் கட்சியை பார்த்து சொல்கிறாங்க, பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்க. எங்கள் கட்சியில் சாதாரணவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. அவங்க எளியவர்கள், அவங்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் ஒரு பெரிய அனுபவமும் இல்லை. அவர்களை பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அவங்கள தான் சட்டமன்ற வேட்பாளர்களாக நிறுத்த போகிறாங்க. இவங்கெல்லாம் எப்படிங்க செயல்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது சொன்னார். ஏங்க இருக்கக்கூடாது? எளியவர்கள், எம்ஜிஆர் யார் எளியவராக இருந்தவர் தான், அண்ணா யார் எளியவராக இருந்தவர் தான். அவர்கள் பின்னாடி அவர்கள் வருகின்ற போது பெரிய மாசான வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அசைக்க முடியாத தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலையா? அதுபோல் நாங்களும் எளிய கட்சி தாங்க, எளியவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம். அவங்க நிச்சயமாக அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவங்க வரக்கூடாதா, ஏன் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பேசியிருப்பார். இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ஏன் இளைஞர்களாக இருக்கக்கூடாதா? இளைஞர் பட்டாளம் தான் எம்ஜிஆருக்கு பின்னாடியும் இருந்தது, இளைஞர்கள் பட்டாளம் தான் அண்ணாவுக்கு பின்னாடியே இருந்தது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி விஜய் அவர்கள் பேசியிருப்பார். அது சரி, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜகங்கிற பெரிய கட்சியோட மோதுகின்ற பொழுது அந்த கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ ஆதரவு அங்கே அதிகரிக்கும். கூட்டணியில் இணையாமல், ஒருவேளை அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணியில் இணையாமல் வேறு மாதிரியான ரியாக்ஷனில் வேறு மாதிரியான கூட்டணி நிலைப்பாட்டில் வேறு மாதிரியான முடிவு எடுத்தால் தமிழக வெற்றிக் கழகம் அங்கே எதிர்வினைகளும் எதிர்ப்புகளும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஆதவ அர்ஜுனனுடைய மிகப்பெரிய டார்கெட் என்னன்னா, அவருடைய மிகப்பெரிய ஸ்கெட்சை திமுக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கிருந்து ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி நிச்சயமாக அவர்களாகவே வெளியேறக்கூடிய நேரத்தை நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு தருணத்தை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான உள்ளக்கோத்தோட தான் ஆதவ அர்ஜுனனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. விசிகா, அதாவது ஒரு விஷயம் மட்டும் இங்கே தெளிவாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மையப்படுத்தி தான் அந்த அரசியலே இருக்கும், அந்த தேர்தலே இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே இருக்கிறதோ அது அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும், அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அந்த நிலைப்பாடுக்கு அரசியல் வேறு மாதிரியான டியூனை எடுக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட் அசைவுகளில் தான் அந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி அமையும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அதனால தான் விசிகாவை டார்கெட் பண்ணுறாங்க, திருமாவளவனை டார்கெட் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் விசிகாவை இணைக்க வைப்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த இடத்துல முயற்சி பண்ணுகின்ற அந்த முயற்சியோடு சேர்த்து அதிமுகவையும் இணைக்க வேண்டும். அது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தாலும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் பாஜக முயற்சி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக முயற்சி பண்ணுறாங்க. விசிகா திமுகவிலிருந்து வெளியேறினால் இங்கே கூட்டணி மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக நெருக்கடியான தேர்தலாக அமைந்து ஆட்சி பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளோட அரசியல் கணக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பிளவுகளுக்கும் உட்கட்சி பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற இந்த கூட்டணி மெகா கூட்டணி அமையாமல் போனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கல்களும் மிகப்பெரிய வீழ்ச்சியும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் மனதில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கருத்துக்களை, கூட்டணி கோட்பாடுகளை அவர் புள்ளி விவரத்தோடு வகுத்தால் மட்டும்தான், நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டு நடந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அது மிகப்பெரிய அழிப்பாதை தான் போகும். பல்வேறு விமர்சனங்களை தொடர்கிறது. இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமல் போகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன்
விஜய் அவருடைய தலைமை ஏற்று இணைவாரா? உங்ககிட்டலாம் நாங்கள் ஏங்க வரோம், நீங்கள் இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நாங்களாம் வர வாய்ப்பு இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடுகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் நகர்ந்து விடுவாரா அப்படிங்கிறதோ மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது. ஏன்னா எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அழுத்தம் கொடுத்து பாஜகவை மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள் முயற்சி செய்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுக்க போகிறார்? அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, அதிமுகவில் ஒற்றுமையின்மை காரணமாக பிளவுகள் ஏற்படுகிற இந்த சூழலில் மெகா கூட்டணி அமைக்கணும், ஒற்றுமைப்படுத்தணும், ஒன்றிணைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் அதிமுக கூடிய சீனியர்கள் முயற்சி பண்ணுறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கணும்னு ஏற்கனவே பல கூட்டங்களில் சொல்கிறாரு. எந்த கணக்கு அடிப்படையில் சொல்கிறாரு அப்படிங்கிறது அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதனுடைய தலைமையை யாருடன் கூட்டணியில் இணைக்கப் போகிறார்? பாஜகவை தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. எஸ்பி வேலுமணி இது வேறு மாதிரியான டீல் பண்ணி எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது சமரசம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ எஸ்பி வேலுமணிக்கு அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.